மேலே அப்ளை பண்ணி ஒரு 3 நாள் உள்ள காலையில் ஒரு 5 சொட்டு, இரவு ஒரு 5 சொட்டு நாட்டு சக்கரையில் சாப்பிட்டாலே போதும். மேலே அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உள்ள சாப்பிட்டாலே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஈஸியாக எளிமையாக வரக்கூடிய நோய்கள் வந்து ஸ்கின் டிசீஸ். அது நம்பர் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸ்கின் டிசீஸ்னா பெருசு முதற்கொண்டு சின்னது வரைக்கும் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா ரத்த அப்பயுமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் அதனால வந்து உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதில் ஒரு 50% ஸ்கின் ப்ராப்ளம் குறையும். வெல்கம் ஹெர்பல்ஸ் நேயர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நமக்கு ஏதாவது ஒரு நோய், ஒரு பிரச்சனை உடலில் ஏற்படுது அப்படின்னா 2 வகையில் அதை வந்து உடல் நமக்கு உணர்த்தும். ஒன்று வந்து உணர்வு, அதாவது உணர்வுனா வலி உணர்வு. என்னாகும், மூட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மூட்டில் வினு 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 வலி, வயிறில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வயிறு வலி. இது மாதிரி வலி மூலமா ஒரு வகை. இன்னொன்னு வந்து கண்ணுல பார்க்கக்கூடிய வகையில தோற்றம் அளிக்கிறது. அத நாம நார்மலா ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் கண்ணுல தெரியக்கூடிய எல்லாமே ஸ்கின் டிசீஸ் எடுத்துக்க முடியாது. உடல்ல இருக்கக்கூடிய சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலையும் ஸ்கின்ல உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஈஸியா எளிமையா வரக்கூடிய நோய்கள் வந்து ஸ்கின் டிசீஸ். அது நம்பர் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட் வந்து அதிகமா இருக்காங்க. ஸ்கின் டிசீஸ்னா பெருசு முதற்கொண்டு சின்னது வரைக்கும் எல்லாமே சொல்றேன். படத்தாமரைன்னு ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். 2 தொடையிடுக்குல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது மாதிரி ஏன் இது அதிகமா இருக்குன்னா, நம்ம உடல்ல வந்து வெளிப்புற கான்டாக்ட்ல எப்பயுமே இருக்கிறது வந்து ஸ்கின் தான். அதனால அடிக்கடி ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஆகி இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். 2வது வந்து உடல்ல ஏற்படுற நோய்களாலையும் ஏற்படுங்க. இப்ப இதுக்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கு, பிறகு திருப்பி வந்துருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம கிளினிக் வர்றவங்களுடைய நிறைய பேருடைய ரிப்போர்ட் இதுதான். அதுக்கு காரணம் வந்து அதனுடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சு சரியான மருந்துகள் எடுக்கணும். உணவு, வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரத்தத்தை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரத்தத்தை சுத்தமா வைக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, அதாவது ரத்தத்தை சுத்தமா வைக்கிறதா மெயினா வந்து உடல்ல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறணும். யூரின், மலம், வேர்வை இதெல்லாம் அந்தந்த டயத்துக்கு வெளியேறணும். இதுதான் சுத்தமாக்குறது. இதெல்லாம் கரெக்டா பண்ணி 8 மணி நேரம் தூங்கி எழுந்திருச்சாலே உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும், ஸ்கின்ல பிரச்சனை வராது. சரிங்களா? ஏன்னா ரத்தம் அப்பயுமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா அதனால வந்து உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதுல ஒரு 50% ஸ்கின் ப்ராப்ளம் குறையும். சரி, இதுக்கு நம்ம இதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு எளிமையான சுடர் தைலம். சுடர் தைலம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பந்தத்துல மருந்த தடவி எரிய வச்சு சொட்டு சுட்டா விழுகும். அதை கலெக்ட் பண்ணி எடுக்கிறதா சுடர் தைலம். ஒரு அற்புதமான சுடர் தைலம் தான் பார்க்க போறோம். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, முன்னாடியே சொன்னீங்களா, படர்தாமரை மேல அப்ளை பண்ணி ஒரு 3 நாள் உள்ள காலையில ஒரு 5 சொட்டு, இரவு ஒரு 5 சொட்டு நாட்டு சக்கரையில சாப்பிட்டாலே போதும். மேல அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உள்ள சாப்பிட்டாலே ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதே மாதிரி சிரங்கு, அரிப்பு இதுகளுக்கும் வேலை செய்யும். மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது கருமேகம்னு சொல்லுவாங்க. உடல்ல என்னாகும், இந்த வயிற்று பகுதியில கருப்பா இருக்கும், பேக்ல அந்த குண்டிக்காய்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல மட்டும் கருப்பா இருக்கும். அது வந்து மேக நோய்கள்ல பெரிய நோய், சுகர் சம்பந்தமான நோய், மேக நோய்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. படம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதையும் உங்களுக்கு நல்லா கேட்கும். வெட்டுக்காயங்கள், வெட்டுக்காயம் ஏற்படுது வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும். சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் சோரியாசிஸ் வந்ததுன்னா கடைசி வரைக்கும் அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்டன் டயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து உணவு முறை, வாழ்க்கை முறையில கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. இது சோரியாசிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நம்மளுடைய செல்ல வந்து எதிரின்னு நினைச்சு தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த சோரியாசிஸ். அதுக்கும் இது வந்து அற்புதமா வேலை செய்யும். பட் சோரியாசிஸ் மாதிரி மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம், தோல் நோய்களின் அரசன்னு சொல்லுவாங்க, அதுகளுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த சொட்டு மருந்தோட, இந்த சுடர் தைலத்தோட இன்னும் ஒரு சில மருந்துகள் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, வாங்க நம்ம மருந்து செய்ய போகலாம். நண்பர்களே, நம்ம வீடியோவை பார்க்குற மக்களுக்கு தெரியும் எல்லா மருந்துகளும் நம்ம சுத்தி பண்ணி தான் தயாரிப்போம் அப்படின்னு. இப்போ இங்கே காமிச்சிருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பெரிய பெரிய மருந்துகள். முறைப்படி சரியாக சுத்தி பண்ணி செய்யணும். அப்படி தான் சுத்தி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், முறைப்படி சுத்தி செய்த கந்தகத்தூள் 35 கிராம். கந்தகம் இதுதாங்க. அதை சுத்தி பண்ணி தூளாக ஒரு 35 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மனோசிலைங்கிறது தான் பெரிய மருந்து. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். கந்தகத்தையும் கேர்ஃபுல்லாக சுத்தி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரா மனோசிலை சுத்தி பண்ணி எடுத்து வச்சு 35 கிராம் இங்கே இருக்குது. அதே மாதிரி தாளகம், இதுவும் பெரிய மருந்து தாங்க. இது ராவா இருக்கிற தாளகம். இது முறைப்படி சுத்தி செய்த தாளகம் 35 கிராம். இது எல்லாமே 35 கிராம். அடுத்து வந்து வீரத்தையும் முறைப்படி சுத்தி செஞ்சு அதில் ஒரு 2.5 கிராம் எடுத்து வச்சா போதும். இதுதான் ராவா கிடைக்கும். இதை சுத்தி பண்ணி 2.5 கிராம் எடுத்து வைக்கணும்.
அதே மாதிரி நாட்டு நவச்சாரம் இப்படி தான் இருக்கும் கட்டியாக, அதை வாங்கி சுத்தி பண்ணணும். அதில் வந்து ஒரு 2.5 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வெடியுப்பு அதையும் சுத்தி பண்ணி 35 கிராம் எடுத்து வைக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் 140 கிராம், காடா துணி தேவைப்படும். எப்படி நம்ம செய்ய போகிறோன்ற இது அப்புறம் தெரியும் உங்களுக்கு காடா துணியோட யூஸு. நண்பர்களே, இப்போ சுத்தி பண்ண பவுடர்லாம் வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்னா கல்வத்தில் 1/1 போட்டு வெண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா மை மாதிரி அரைக்கணுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனோச்சலை வெடியுப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆகும். அதனால் ஃபயர் ஆகும்னா நெருப்பு பிடிச்சிரும். அதனால் அது மாதிரி டக்குன்னு அரைச்சிடாதீங்க. மனோச்சலையை நம்ம அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வெடியுப்பை போட்டுக்கலாம். மனோச்சலையை போட்டு கொஞ்சம் வெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த தூளை போட்டு கொஞ்சம் வெண்ணெய் விட்டு அடுத்த தூள் போட்டு வெண்ணெய் விட்டு இது மாதிரி அரைச்சி கடைசியில் வெடியுப்பை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சேஃப்டியாக பண்ணலாம். நல்லா 3 மணி நேரம் அரைச்சிட்டு இருக்காங்க. மைய மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், காடா துணி நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, ஒரு ரிப்பன் மாதிரி 1 மீட்டர் லென்த்துக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த காடா துணியை வந்து நம்ம வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சல நல்லா தோச்சி எடுக்கணும். ஒரு ஸ்போக்ஸ் கம்பியை இது மாதிரி வளைச்சி வச்சுருங்க. அதோடு சேர்த்து இதை வந்து பந்தம் மாதிரி கட்டணும். இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு சயின்டிஃபிக் லேபரேட்டரிஸ் கடைகளில் விற்கும். அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஸ்போக்ஸ் கம்பியில் வந்து நாம் சுற்றணும் இல்லைங்களா, அந்த மருந்து கம்பம் அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இதில் மாட்டிடுறீங்க. கீழே வந்து ஒரு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவல் இல்லை சில்வர் பாத்திரம் கூட வச்சுக்கலாம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நாம் அதை எரிச்சு விட போகிறோம். எரிச்சு விடும்போது எரியும் போது என்னாகும், இந்த மருந்தெல்லாம் சேர்ந்து அப்படியே சொட்டு சொட்டா எண்ணெயாக கீழே வடியும். அதுதான் நாம் செய்ய போகிற ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ பாருங்கள், பற்ற வச்சாச்சு, எரிய ஆரம்பிக்குது. எரிய ஆரம்பித்ததுமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சொட்டு போட ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்து கலெக்ஷன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் சுடர் தைலம். அதாவது சுடர் தைலங்கிறது வந்து எரிய விட்டு அந்த இது சுடருமோ ஒரு விளக்கு லைட்டை என்ன பண்ணுவோம் சுடர்னு சொல்லுவோம். அந்த தீபம் எரியுது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம சுடர்னு சொல்லுவோம். அது மாதிரி எரிஞ்சி எண்ணெயாக மாறி மருந்து வெண்ணெயும் சேர்ந்து கீழே கலெக்ட் ஆகுது. அதனால் சுடர் தைலம் அப்படின்னு சொல்கிறோம். கீழே கலெக்ஷன் ஆகுதா நம்ம ஃபைனல் மருந்தை பயன்படுத்த போகிறோம். சரி நண்பர்களே, இது வந்து என்னுடைய குருநாதரனுடைய ஒரு அற்புதமான பாரம்பரிய அனுபவ மருத்துவம். அவங்க அப்பா, அவங்க தாத்தா, பாட்டா அவங்களாம் வழியாக செஞ்சு பயன்படுத்தி இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சதுக்கு அதை தான் நாம் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ண வேணாம். அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் வேலையெல்லாம் இருக்குது. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டா உங்களுக்குள்ளே தனிப்பட்ட பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசனால ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதோட வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரமும் சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஒரு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்ல இருந்து விடுதலை பெற்று திருப்பியும் வராம இருக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் சொல்லுவோம். அதையும் கேட்டு நெடுங்காலம் நல்லா வாழலாங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன்.